ஷாலாம் சத்தியாலாமில் தாய்லாந்தைச் சேர்ந்த தனது காதலியை அடுக்குமாடி வீட்டின் 23வது மாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட லாரி ஓட்டுநருக்கான மனநல பரிசோதனை ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 37 வயது நாதனின் மனநிலையை பரிசோதிப்பதற்கு ஒரு மாத கால நீட்டிப்புக்கு பேராக் உலுகிந்தா தஞ்சோங் ரம்புத்தான் பஹாகியா மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர் மனு செய்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவரின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிவநந்தன் ராகவா இதனை தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டவரின் மனநிலையை மதிப்பிடுவதற்கு மருத்துவருக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால் குற்றவியல் சட்டத்தின் 342வது விதியின் 4வது உட்பிரிவின் கீழ் இந்த நீட்டிப்பு அனுமதிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு மணி 10:12 அளவில் சித்தியா ஆலாம் ஜலான் சித்தியா டகாங்கில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் மவிகா லும்யாயை கொலை செய்ததாக நாதன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். உண்மையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனநல அறிக்கையை வழங்க இன்று ஷாலாம் நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் முகமது ரெட்ஸா ஹசார் முன்னிலையில் வழக்கு நடைபெற்றிருக்க வேண்டும். எனினும் அது ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சிவானந்தன் ராகவா தெரிவித்தார்.